ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ கேம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல வேற முக்குல உட்காந்து அழுகுறாண்டி. எதுக்கு? நான் வெளில வர குளிச்சுட்டு பாத்ரூம் டோர் கிட்ட அப்படி ஏன்டான்னு கேட்டா ஒரே அழுக. நேத்து நைட்டு அப்படிதான் கண்ணு தண்ணி ஊத்துது. என் கூட நீங்க அந்த கேம் விளையாட வந்தே ஆகணும்னா எது வேணா விளையாடா, அது மட்டும் வரலடான்ட்டேன். அப்போ இப்படி சும்மா வச்சுட்டு இருக்கணும். அவனுக்கு இருந்தா அவனுக்கு பிடிக்கும். என்ன கேம் தானே? இது மறந்துட்டேன். ரோப்ளாக்ஸா? ரோப்ளாக்ஸா? அதுக்குள்ள நிறைய கேம்ஸ் இருக்கும். அப்படியா? இப்போ நீங்க எந்த மாதிரி கேம்? மண்டே மட்டும் பாரு. எவ்வளவு பெருசா இருக்கு. நான் ஒரு ஜங்க் பாட். அப்பா ஜிங் பாட்டா? அப்பா இந்த நார்மல் கேரக்டர். அப்படியா? பா கார்ல இருந்து வெளியில வந்து காமிங்க எல்லாரும். காமிங்க, கார்ல இருந்து வெளில வாங்க ஃபர்ஸ்ட். காட்டுங்க. இந்த பைத்தியக்காரட்டா கடந்து குதிக்கிற. இல்ல கார் டாப்ல குதிக்கிறீங்க தான். என்ன பண்ணீங்க அவனை? சும்மா நடிக்கிறானா? ஆமா. அப்புறம் விளையாடலையா? வேற விளையாடல வாடானா அது முடியாது, இதான் விளையாடணுன்றான். அதுக்காக சண்டை. நீங்க அடிச்ச மாதிரி வளரா? இது வேற இவ்வளவு பெருசா வளர்ந்து போச்சு. என்னோட தம்பி மாதிரி இருக்கான். இன்னும் அடி அடிக்கிறான். எல்லாரும் அடிக்கிறீங்க ஏன்டா? எங்க விட மாட்டேன். சரி எந்திரி வா, அழாத. எலும்பு கூடு மாதிரி இருக்கான். இன்னும் அடி அடிக்கிறான். எலும்பு வா. இப்போ நைட்டில் தனிஷா வந்துட்டு கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வழியாக வந்தோம். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக். எல்லா இடத்துலையும் ஒரே கூட்டமாக இருக்காங்க. ஏன் எதுக்கு அடி? சும்மாவா? இங்கே பாருங்க, சிப்பா பேக்கர்ஸ். சரி, சிப்பா பேக்கர்ஸ். சரியா? என்னத்தா நீ என்ன குடிக்க போறீங்க? ஒரு டீ தான், வேற என்ன. அப்படியா? நான் 2 டீ. எனக்கு பெரிய வயிறு இருக்கு, அதனால. பெரிய வயிறு இருக்கு. நம்ம இன்னைக்கு அந்த சைடு ட்ரை பண்ணிட்டு வந்தா என்ன? பாத்துட்டு வருவோமா? சும்மா பாத்துட்டு வருவோம். நான் கேர்ள் ஃப்ரெண்டோ. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனியாளா? உங்க கூட ஒரு மூஞ்சியே வராது எனக்கு தெரியும். நானே பாவம் பார்த்து வரேன். இங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப் நிறைய இருக்கு. சிக்கன் சிக்கன் ஒரே கொலப்பசியில் இருந்தான் போல. கையில் எடுத்து சாப்பிட்டு தனீஷ். சூடாக இருக்கும், கண்டிப்பாக சூடாக இருக்கும். ஆமாம். கீழே விட்டுறாத தனீஷ், கீழே மட்டும் விட்டுறாத. அப்படி சேம் தானா? வெளியில் வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் உனக்கு. சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருந்தது. அதனால் ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு சரி டீ குடிக்கலான்னு வந்தாச்சு. ஐஸ்கிரீம் இங்கே ஐஸ்கிரீம் செம்ம குளிர், பயங்கரமான குளிரில் நாக்கெல்லாம் அப்படியே நடுங்குது எனக்கு. பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ஊட்டி போனோம், அதெல்லாம் போனேன். ஏன்னா இங்கேயே அப்படிதான் இருக்கு. நல்ல குளிருது. என்ஜாய். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சொல்றேன். டேய் 4 மணிக்கு அலாரம் வச்சு திருப்பி பழையபடி அப்படி பண்ணலாம் சொல்றான். 4 மணி வச்சு எவன் எந்திரிக்கிறது? என்னன்னா காலையில அலாரம் வச்சிடுறது. எதுக்கு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியாது. அலாரத்தை வச்சுட்டு அதுக்கு ஏன் அடிச்சுட்டு கிடக்குறது. சரியா? 2 பேரும் இவங்கல்ல டேய் 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 அலாரத்தோட பேசிட்டு அப்புறம் அவன் அவன் அப்பா என்னோட ட்ரீம்ல நான் பண்ணலப்பா, என்னோட ட்ரீம்ல
அலாரம் நேத்தைக்கு அது வந்து இது தூக்கத்திலேயே காலையில ஒரு 5 மணி இருக்கும். அப்புறம் அந்த ரூம்ல இருந்து அசிங்கமா திட்டினதுக்கு பிறகு யார் ஆஃப் பண்ணலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. வெரி குட் வெரி குட். இனிமே இந்த ரூம்ல அலாரம் சத்தம் கேட்டுச்சுன்னா அலாரத்தெல்லாம் தூக்கி வெளில போட்டுருவேன். சரியா? எது 5 மணிக்கு பிராங்க் பண்ணுவீங்க? அவன் 4 மணிக்கு கேட்க சொல்றான் பிராங்க் பண்றது. பிராங்க் பண்ணுவீங்க. யாரு நீங்க? இல்ல நீங்க ரெண்டு சொல்லும்போதே தத்ரூபமா இல்லையா? அத லைவா 4 மணிக்கு வச்சு அலாரம் அடிச்சு நாங்க என்னென்ன பண்றோம் நீ எடுக்கணுமா? ஓ சரி சரி. ஏன்னா நீங்க வந்து ஒரு டைரக்டர்ல. நான் டைரக்டர். அப்புறம் வீடியோ அப்லோட். டைரக்டர்லாம் நம்ம வீட்ல வேற ஆளுங்கடா. என்ன நீ பொசுக்குன்னு என்ன சொல்லிட்ட? டைரக்டர் நீங்க தான். நான் ரெண்டு பேரும் தான் ஆக்ஷனர். நீங்க ஆக்ஷனரா? இதையா சொல்லிட்டு இருப்பாண்டி அவன். சரி சீக்கிரமா முடி. ஹோம்வொர்க் டைம் ஆச்சு. முடி சீக்கிரம் அந்த போய் எழுதுறா 2 நாளா எழுதுறா ஒண்ணும் முடியும். அது அவனுக்கு வந்துட்டு அபாக்கஸ் இன்னைக்கு கொஞ்சம் பெண்டிங் எல்லாம் இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு போனோம். அதுக்காக பண்ணிட்டு இருக்கான். சரி இனிமே தயவு செஞ்சு அலாரம் வைக்காதீங்க. சரியா? இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரியா? இல்ல வைக்கணும். வைப்பேன்.